ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். H1B விசா கட்டணத்தை உயர்த்தி அதிரடி காட்டின ட்ரம்புக்கு மாற்றா நிறைய நாடுகள் இந்தியர்களுக்கு சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு. விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆட்சிக்கு வந்ததுல இருந்தே ஒவ்வொரு நாட்டையும் விதவிதமா ரகரகமா பொளந்து கட்டிட்டு இருக்காரு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். 7 போர்களை நிறுத்தினதுனால நொபல் பிரைஸ் வேணும்னு கேட்குற அதே நேரத்தில் ஒவ்வொரு நாட்டு மேலேயும் அப்பப்போ மறைமுகமா பல வெடிகுண்டுகளை தூக்கி போட்டுட்டு இருக்காரு. இந்தியா பிரேசிலுக்கு 50% அதிரடி வரி, மருந்து பொருட்களுக்கு 100% வரி, வெளிநாட்டு திரைப்படங்களுக்கு 100% வரி, கிச்சன்ல பயன்படுத்துகிற பொருட்களுக்கு 50% வரின்னு போதும்னு சொல்ற அளவுக்கு லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் விட இந்தியர்கள் மனசை ஏவுகணை மாதிரி தாக்குனது H1B விசாவோட விண்ணப்ப கட்டணத்தை அதிகரிச்சது தான். அதிகரிப்புனா சாதாரண அதிகரிப்பு இல்லைங்க. 4 லட்சம் ரூபாயா இருந்த கட்டணத்தை 88 லட்சமா உயர்த்தினாரு ட்ரம்ப். அமெரிக்காவுக்கு வெளிநாடுகளில் இருந்து வேலைக்கு வர்றவங்களுக்காகவே ஸ்பெஷலா 1990லேயே உருவாக்கப்பட்டது தான் இந்த H1B விசா. 30 வருஷத்துக்கு மேல எந்த அதிபருமே கை வைக்காத H1B விசாவில் கையை வச்சாரு ட்ரம்ப். வெளிநாடுகளில் இருந்து அதிகப்படியானவங்க வர்றதுனால அமெரிக்க மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு குற்றச்சாட்டையும் வச்சாரு. இந்த விஷயத்துல அவர் நேரடியா தாக்கி இருக்கிறது இந்தியாவை தான். ஏன்னா H1B விசாவை பயன்படுத்துறதுல 70% பேர் இந்தியர்களா தான் இருக்காங்க. சரி, கட்டண உயர்வுனால இந்தியா எப்படி பாதிக்கப்படுது? பொதுவா வேலைக்கு போறவங்க விண்ணப்ப கட்டணத்தை நேரடியா கட்டுறது இல்லை, அவங்கள அழைச்சிட்டு போற தனியார் நிறுவனம் தான் கட்டும். இப்போ உங்களை இவ்வளவு செலவு பண்ணி அழைச்சிட்டு போறதுக்கு அமெரிக்காவிலேயே வேலைக்கு ஆள் தேடிக்கிறோம்னு நழுவிட்டு இருக்காங்க தனியார் நிறுவனங்கள். இந்த இக்கட்டான சூழல்ல தான் நழுவுற நிறுவனங்களுக்கு வலைய விரிச்சிருக்கு கனடா. வெளிநாட்டு மக்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு புது விசா திட்டத்தை சீக்கிரமா அறிமுகப்படுத்த போறோம்னு பேசியிருக்காரு கனடா பிரதமர் மார்க் கார்னி. திறமையானவங்களுக்கு கனடாவில் வாய்ப்பு இருக்குதுன்னு சிவப்பு கம்பளமும் விரிச்சிருக்காரு. ஏற்கனவே கனடாவில் கணிசமான அளவுக்கு இந்தியர்கள் இருக்காங்க. போன வருஷத்துல மட்டும் 87,000 இந்தியர்கள் கனடாவில் குடியுரிமை வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் சராசரியா 15,000 பேர் கனடாவுக்கு வேலைக்காக போறாங்க. விசா பத்தின நல்ல அறிவிப்புகள் வெளியே வந்தா இந்தியர்களுக்கு நிச்சயம் புது வழி பிறக்கும். இந்த விவகாரத்துல நாம பக்கத்து வீட்டுக்காரர் சீனாவையும் கொஞ்சம் பார்க்கணும். கனடா இப்போதான் அறிமுகப்படுத்த போறோம்னு சொல்லியிருக்கு. ஆனா சீனா ட்ரம்ப் கட்டணத்தை அதிகரிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே விசாவை அறிமுகப்படுத்தி இருந்துச்சு. காசே வேணாம்யா, நீங்க வந்தா மட்டும் போதும்னு சொல்லாம சொல்லியிருக்கு சீனா. ஏன்னா கணிதம், அறிவியல், பொறியியல் பட்டதாரிகள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த வேணாம், திறமை இருந்தா போதும், சீனாவுக்கு போய் தங்கி வேலை பார்க்கலாம். கனடா, சீனா மட்டும் இல்லாம பிரிட்டன் பிரதமர் கேர் ஸ்டார்மரும் விசா கட்டணங்களை ரத்து பண்றது தொடர்பா தீவிரமா ஆலோசனை நடத்திட்டு இருக்கிறாராம். சில தினங்களுக்கு முன்னாடி தான் திறமையான இந்தியர்களை வரவேற்கிறோம்னு பேசியிருக்காரு இந்தியாவுக்கான ஜெர்மனியின் தூதர் பிலிப் அக்கர்மன். அமெரிக்காவோட வாசல் பூட்டி இருக்கிறதால திறமையானவங்களை அவரவர் நாட்டுக்கு கொண்டு வந்துடணும்னு நிறைய நாடுகள் முயற்சி பண்ணிட்டு இருக்குது. இந்த போட்டியில இன்னும் எந்தெந்த நாடுகள் எல்லாம் நுழைய போகிறதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.